ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டுடே ஒரு பெரிய மேட்ச் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா டூர்னமெண்ட்டும் ப்ளே பண்ணியிருந்தோம். அதை குயிக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சப்போர்ட்டும் இல்லை. அண்டு அது கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. ஏன் அப்படிங்கன்னா, ஒரு டீமுக்கு விளையாடி வின் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடுது. ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லி மறுவா டூர்னமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிஎஸ்கே வச்சு மட்டும் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டூர்னமெண்ட்டாக ப்ளே பண்ண போகிறேன். ஸோ தரமாக இருக்கும். கொஞ்சம் வாய் உளரும். ஸோ மன்னிச்சிடுங்க. ஏன்னா கொஞ்சம் வாய்ஸும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து தரமாக கொடுக்குறேன். அண்ட் வீடியோலாம் டிலீட் பண்ணதுக்கு இது தான் ரீசனு. அண்டு இனிமேலிருந்து தரமாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டு பாருங்க நண்பா. அண்டு வேறு லெவலாக இருக்க போதுங்க. ஓகேவா, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விஸ் எல்எஸ்ஜி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ட்ரைல்ஸ் கூப்பிட்ருக்கோம். எல்எஸ்ஜியோட ஜெர்சிஸு தரமாக இருக்குல்ல. சிஎஸ்கே ஜெர்சி இருக்குது. எல்லா டீமோட 2026 ஜெர்சி லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கன்னா கமெண்ட்டில் எல்லா லிங்க்கையும் போட்டு விட்றேன். ஓகேவா, மறக்காமல் லிங்க் சொல்லுங்கள், நானே கமெண்ட்டில் போட்டு விட்றேன் எல்லாருக்குமே. அண்டு நம்ம பவுலிங் கிடச்சிருக்கு. அண்ட் ஹொசைனுக்கு கொடுத்துருக்கோங்க. ஸ்பின்னிங் ஓவர் தான் எனக்கு மெயினாக நான் போட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ அதனால பவுலிங் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ தரமாக இருக்க போது மறக்காமல் ஒரு சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க நண்பா. அப்போ தான் இது மாதிரி வேறு லெவலான வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஹொசைன் ஓவர் போட வந்திருக்காரு. அண்ட் மார்க்ரம் ஓவர் போட வாங்க. ஒரு தரமான ஷாட்டு. ஃபஸ்ட்டு போலே ஒரு தரமான ஷாட்டுங்க. ஒரு தரமான ஒரு டிலியான ஷாட்டு. ஒரு மாதிரி சைடாகவே ஒரு மாதிரி வளைச்சடிச்சார். தரமாக இருந்துச்சு. ஹொசைன் கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பார் நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு டாட்டு முன்னுக்கு பாஞ்சு அடிக்க போனார். சரியாக கனெக்ட் ஆகலை. முன்னுக்கு பாஞ்சு இழுத்தடிக்க போனார். இப்போ பவுல் கொஞ்சம் ஸ்டேன் ஆயிருந்தனால கொஞ்சம் தட்டி விட்டார். ஸோ வேறு லெவலாக இருக்க போது. மிச்சல் மார்ஸ் வந்துருக்காரு. எல்எஸ்ஜி முதல் ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தது. மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவர் முன்னாடி எந்த டீமில் இருந்தார் அப்படின்றத. நீங்கள் ஒரு நல்ல பவுண்ட்ரி அதையும் பார்க்கணும். நம்ம ஒரு தரமான பவுண்ட்ரிங்க. மிச்சல் மார்ஸ்ன்னு நினைக்கிறேன். வந்த முதல் பந்து ஒரு பவுண்ட்ரி எனக்கு கிடச்சிருக்கு. 5 ஓவர் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா 2 ஓவர் விளாண்டிருந்தோம். பட் 5 ஓவர் கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 ஓவர் கொடுத்துருக்கோம். ஸோ வேலை வழக்கு போது ராகுல் சார் மறுவா ஸ்பின்னருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸ்பின்னர் கொடுத்தா தாங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஸ்பின்னருக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. எல்லாருக்கும் ஸ்பின்னருக்கே கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு பவுண்ட்ரி அதையும் பார்த்துடணும். இந்த வீடியோ மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் கம்மி ஒரு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேலேருந்து தரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்டு ராகுல் சார் இங்கே ஒரு பெரிய ஷாட்டு ட்ரை பண்ணார். பட் சரியாக கனெக்ட் ஆகலை. எல்பிடபிள்யூங்க கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கேட்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். ஸோ சிஎஸ்கே ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இங்கே அவுட் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அவுட் ஆகிடுச்சின்னு விக்கெட் இங்கே. ஓ மை காட், விக்கெட் கொஞ்சம் லெக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ரிவ்யூ லாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா கொஞ்சம் டேன் ஆகுதுங்க, வளையுது. ஸோ விக்கெட் கிடையாது. பட் பரவாயில்ல, அவுட் மாதிரி தான் விளங்கிச்சு நான் ரிவ்யூ கேட்கும்போது, நான் பார்க்கும்போது. பட்டு ரிவ்யூ லாஸ்ட் தான் ஆகிருக்கு. ஸோ ஓகே பரவாயில்ல. ரன் அவ்வளோவா போகலை நினைக்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெரிய ஷாட்டு ஒரு மாதிரி வச்சார். நல்ல கனெக்ட் ஆகிருக்குங்க. நல்ல ஷாட்டு. எல்எஸ்ஜி தரமான ஷாட்டு இங்கே. அண்ட் ஒரு ஓவர் 4 பால். அண்டு இங்கே ஒரு தட்டி விட்டுருக்காருங்க. நார்மலாக டாட் ஒன்று வச்சார். இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சும் இருக்குது. தரமான பவுண்ட்ரி. இப்போல்லாம் பட்டா இந்த மேட்ச்சில் ஒரு வேறு லெவலான ஒரு தரமான எனக்கு இருக்குது. என்னென்ன சும்மா லேஸாக நம்ம வின் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாக போகிற மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கும் போகும். உங்களை பார்க்குறதுக்கும் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி போகும்னு நினைக்கிறேன். அண்டு அது இன்னும் வேணுமுன்னே நான் ஓவர் கொடுக்க பவுண்ட்ரி 6லாம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அவங்க அடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுப்பா. அண்ட்
மிச்சல் நினைக்கிறேன், என்ன பேருன்னு பார்க்க மறந்தேன், சாரி. அண்ட் 6ம் இங்கே அதையும் பார்க்கணும். தரமான ஷாட் இங்கே ஒரு மாதிரி வளைச்சி வச்சார். ஷாட்டுங்க, மிச்சல் ஷாட்டு. அண்ட் மிச்சல் மார்ஸ் அகெயின்ஸ்டா. அண்ட் இன்னொரு பவுண்ட்ரிங்க, அதே மாதிரி ஒரு குத்தி ஒரு ஒரு மாதிரி வச்சார். ஸோ நல்லா கனெக்டும் ஆகிருக்கு. தரமான ஷாட்டு, மிச்சல் ஷாட். அண்ட் அதே ஷாட்டை வெறுப்பேற்றுறதுக்கு இது அடிக்கிறாரா அப்படின்றதுன்னு தெரியல. ஒரு தரமான ஷாட்டு. இப்படியே போனால் சிஎஸ்கேக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ யோக்கர் ட்ரை பண்ணலாம் சொல்லி யோக்கரை கொடுத்துருக்கேன். இதுக்கும் அடிப்பானா, இதுக்கும் அடிப்பான். என்னப்பா பண்ணுறீங்க? எல்எஸ்ஜி தரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க இப்போதைக்கு. முக்கியமாக மார்க்கம்னு நினைக்கிறேன், மார்க்கமாக அடிக்கிறாரு. அண்ட் இங்கே ஒரு ஸ்லோ பால் ட்ரை பண்ணேன், பட் அவ்வளோ பெருசாக படலைங்க. ஸோ இந்த பால் மட்டும் டாட் பண்ணால் நெக்ஸ்ட் ஓவர் வேறு யாராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணலாம், பட் டாட் கிடச்சிருக்கு. பெரிய ஷாட் மாதிரி அடிச்சார், பட் இப்போ ஸ்பின்னரை கொடுத்துருக்கோம். மறுவாசி ஸ்பின்னருக்கு தான். எத்தனை ஸ்பின்னர் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது, பட் என்ன பண்ணுறது ப்ரோ, எனக்கு ஸ்பின்னர் தாங்க ஈஸியாக இருக்கேன். நூர் அகமத் தரமான ஓவரு, அதனால தான் நூர் அகமத் பெஸ்ட்டு ஸ்பின்னரை கொடுத்துருந்தேன். ஸ்பீட் ஓவர் தான் கொடுக்க போனேன், பட் நூர் அகமத் எல்லாருக்கும் கொடுத்தோம், பட் நூர் அகமத் எவ்வளோ பெரிய இது. ஸோ அதனாலேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கேம்லேயும் அவரோட ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. அண்டு பவுண்ட்ரி ஒன்றும் போயிருக்கேன், அதையும் பார்க்கணும். பவுண்ட்ரியை பார்க்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. மிச்சல் மார்ஸ் தரமாக இருக்குது. அண்ட் ஓட் போட்டிங்களா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு யார் வின் பண்ணுவா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் டிவிக்கே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் இருப்பீங்க. ஸோ நானும் சப்போர்ட் பண்ணுறது டிவிக்கே தான் ஜெயிப்பாங்க நான் நம்புறேன். அண்ட் இங்கே விக்கெட்டு அந்த பேசி முடிக வரகாட்டுமே இந்த விக்கெட்டுக்குள்ளே போயிருக்கு. ஸோ அந்த விக்கெட்டை பார்க்க மறந்துட்டோங்க. விக்கெட்டு நூர் அகமத் மார்க்ரம போல்ட் எடுத்திருக்காரு. நிக்லஸ் பூரன் வந்திருக்காரு. நிக்லஸ் பூரன் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் எங்கே போனாலும் அங்கேயே போயிட்டு இருந்தார். பட் கேஎல் ராகுல் அப்படியே டிசிஇ போனதுனால அப்பயும் டிசிஇ போகாமல் எல்எஸ்டியில் நின்ட்டார். கொஞ்சம் பாருங்களேன், பஞ்சாப் இருக்கும்போது பஞ்சாபில் தான் கேஎல் ராகுல் இருக்கும்போது நிக்லஸ் பூரன் அங்கே இருந்தார். எல்எஸ்டி வரும்போது பூர்ணும் எல்எஸ்டி வந்தார். அண்ட் டிசி போகும்போது பூரம் போகலை. ஸோ எடுக்க மறந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய பவுல்டிங்க நூர் அகமத் நினைக்கிறேன். நூர் அகமதா இல்லைங்க, ஹண்ட்ரிங்க ஃபாஸ்ட்டு பாலை. நிக்லஸ் பூரனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நிக்லஸ் பூரனே போல்டு எடுத்துருக்காருங்க. என் ரிஷப் பண்ட் வந்திருக்காரு கேப்டன். 216 மேட்ச்சுக்கு 5291 ரன்கள் அடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு பெரிய ஷாட்டு நேராக அடிச்சு விட்டார், நல்ல கனெக்டும் ஆயிருக்கு. 6 தாராளமான ஷாட்டு. ரிஷப் பண்ட் நல்ல ஒரு பிளேயர். இங்கே ஒரு முன்னுக்கு பாஞ்சு ஒரு ஷாட்டு நல்ல கனெக்டும் ஆயிருக்குங்க. 6 முன்னால் பாஞ்சி பின்னால் தட்டுறேன் அப்படின்ற மாதிரி முன்னால் பாஞ்சி வேறு லெவலில் ஷாட்டு. அண்ட் அதே மாதிரி கையை விட்டு அடிச்சிருக்காரு. பட் 6 போக வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, பவுண்ட்ரி. பட் பரவாயில்ல, ஒரு பெரிய இன்னிங்ஸ் கிடச்சிருக்கு கண்டிப்பாக. கொஞ்சம் எங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபைட்டு, இங்கே 3 ஷாட் அடித்ததுனால ஒரு பெரிய இதாக நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு ஷாட் அண்ட் 6ம் கிடச்சிருக்கு. பட்ட உடனே விளங்கிச்சு இது ஒரு 6ன்னு. தாராளமான ஷாட் அண்ட் இன்னிங்ஸும் முடியுது. எல்எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரன் அடித்து 73 அடித்து இப்போ 74 ரன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அவங்களோட சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஸோ எப்படி ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம தான் விளாட போகிறோம். ஸோ அடிப்பேன் அப்படின்னு நம்பி வர்றேன். பட்டு நான் இந்த கண்டென்ட் எடுக்கும்போது மட்டும்தாங்க நான் இந்த கேமே விளாட்றேன். அதனால் அந்த ஃபார்ம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயும் நான் எனக்கு எங்கெங்கே அடித்தா இப்படி ஷாட் படும் அப்படின்னு சொல்லி மட்டும் எனக்கு புரிஞ்சிருக்கு, ஏன்னா தெரியும் எனக்கு. ஸோ அதனால் படும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு எங்கேயோ அடித்தேன், பட் எங்கேயோ போயிருக்கு. பட் நல்ல ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. எட்ஜுன்ற மாதிரி தான் எங்கேயோ வச்சேன், பட் எங்கேயோ போயிருக்கு பவுண்ட்ரி. பட் பவுண்ட்ரி கிடச்சிச்சில்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணேன், ஸ்ட்ரைக்கில் வச்சு அடிக்கிறேன். லெஃப்ட்டை கொடுக்காம ஸ்ட்ரைக்கில் வச்சு அடித்தேங்க அப்படின்னா விக்கெட்டை கொடுக்கக்கூடாது. விக்கெட் தான் மெயினுங்க. அதனால் கொஞ்சம்
பவுண்டரின்னு பட்டுச்சில் இப்போ ஒரு டாட்டை கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் லெஃப்ட்டை கொடுக்கலாம் இப்போன்னு சொல்லி லெஃப்ட்டே கொடுத்துருக்கேன். பட் இந்த ஷாட் இப்படி தான் அடிப்பார் அப்படின்ற எனக்கு தெரியும். பட் சரியாக கனெக்ட் ஆகலை. அண்ட் சமீட் ஓவருக்கு சமி தரமான ஓவர் ஓவருக்கு தான் நம்ம பொழந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஷாட்டு 6 தரமான ஷாட்டுங்க, தரமான ஷாட்டு. ரொம்ப கத்தி பேச முடியாது, ரொம்ப மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து தரமாக செஞ்சு கொடுக்குறேன் இந்த வீடியோவை எல்லாம். நம்ம விளாட்றேங்க, ஓகேவா. அண்ட் அதே மாதிரி ஒரு ஷாட்டு, பட் 6 வருமா அப்படின்றது ஷுவர் கிடையாது. பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. எப்படியோ ரன் வருது அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய இதாக இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் பொழந்துக்கிட்டு இருக்காருங்க மனுஷன். ரியல் ஐபிஎல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் எவ்வளோ பொழந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கேமில் சரி அவர் அடிக்கிறாருல்ல ஒரு சந்தோஷங்க. ஷாட் வந்திருக்காரு. மயங்க் யாதவ் ஒரு டைமில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாருங்க ரியல் ஐபிஎல்ல. ஒரு விக்கெட் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ தான் சொன்னேன், மயங்க் யாதவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பெரிய விக்கெட்டு இங்கே கிடச்சிருக்குங்க. எல்எஸ்ஜிக்கு மயங்க் யாதவ் மிச்சல் ஷாட்டு தரமான பேட்டரை முடிச்சு விட்டாருங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் பவுண்ட்ரி கிடைக்குமா? பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஷாட்டு. எனக்கு கொஞ்சம் அந்த ஷாட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஹார்திக் பாண்டியா அப்படியான பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கும்போது தான் எனக்கு அந்த, ஏன்னா அவங்க ஷாட்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா ஷாட்டு, அவங்களோட ஷாட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. அது நல்லா கனெக்ட் ஆகும், எங்கே அடிச்சு எங்கே போகும். ஸோ இங்கே பவுண்ட்ரி அதையும் நான் பார்க்க மாட்டேன், சாரி. ஸோ அவங்களாம் வச்சு அடிக்கும்போது அந்த தரமான ஷாட்ஸ்லாம் கிடைக்கிது. இங்கே ஒரு பெரிய கேட்ச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ தான் சொன்னேன் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிப்பார் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய விக்கெட்டு கேட்ச்சு. மயங்க் யாதவா மாமாங்க, மயங்க் யாதவ் வந்தது தானுங்க. ரன் தள்ள தோனி வந்திருக்காரு. தோனி இங்கே ஒரு 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கும். என் தள்ள தோனி இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி வைப்பாரா அப்படின்றது தான் நிறைய பேர் கேள்வி. 19 பாலில் 47 ஒரு பெரிய டார்கெட்டை கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரிங்க பவுண்ட்ரி. பட் பவுண்ட்ரி மட்டும் கிடைக்கக்கூடாது, 6லாம் நிறையவே வரணும் என்று தான் சொல்கிறேன். ரொம்ப விளாட்றாங்க. நினச்ச மாதிரியே ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கா பாலருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. இந்த ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறாரு பெரிய கேப்டன், ராஜஸ்தானோட கேப்டன். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். 18 பாலில் 45 என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா பவுண்ட்ரி ரன் கிடச்சிருக்குங்க. சஞ்சு சாம்சன் 2 பெரிய கேப்டன்ஸ் இருக்காங்க, தல தோனி, சஞ்சு சாம்சன். இவங்க 2 பேருக்கும் இந்த ஐபிஎல்லில் ரொம்பவே. இங்கே ஒரு பெரிய ஷாட்டுங்க. மூக்கு மேலே ராஜாவான்னு நினைக்கிறேன். மூக்கு மேலே ராஜா. ஒன்றாவது நான் உண்மையுமே 6 தான் நினச்சேன். பட் கேட்ச்சு போகும்னு நினைக்கவே இல்லை. பட் என்னமோ சத்தம் ஒன்று வருதுங்க, அதனாலே கேட்ச் அப்புன்னு சொல்லி சும்மா சொன்னேன். பட் கேட்ச் விழுந்துருக்கு. சஞ்சு சாம்சனை பற்றி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதனாலேயே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. நம்ம யாரெல்லாம் பேசும்போது நல்லா இதாக பேசும்போது அவங்கெல்லாம் அவுட் ஆகிடுறாங்க கொஞ்சம். அதனால் தோனியை பெருமையாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, அச்சா அடிக்க முடியும், நான் தான் விளாட்றேன். ஒரு ரன் அவுட் நினைக்கிறேன். தலை தோனி போகவே கூடாது. தலை தோனி தான் போல நினைக்கிறேன். ஆமாங்க, தலை தோனியா இல்லை சிவம் டூபே முடிச்சு விட்டாங்கங்க. 2 ரன்னோட பார்த்தோம். பட் கொஞ்சம் இதாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த போல் நான் முன்னுக்கு அடிக்கிறேன், எப்போ வேணால் விக்கெட் போகலாம் அப்படின்ற எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 2 ரன் விழுந்துருக்கு. ஏன்னா அந்த ஷாட் எனக்கு ஷுவர் இல்லை. அது நல்லன்னா இவ்வளோ பட்டுச்சு, நல்லா பட்டுங்க 6, சரியாக பாடலன்னா கேட்சுங்க. ஸோ இப்படி பட்டது எனக்கு ஒரு இதாக தான் இருந்துச்சு, ஏன்னா வேறு எங்கேயும் அடிக்க முடியாது. ஸோ அதனால அழைச்சேன். அண்ட் சஃப்ராஸ் கான் வந்திருக்காரு. 12 பாலில் 38 ஒரு பெரிய இன்னிங்ஸாக இருக்கும். அண்ட் பெரிய ஷாட்டுங்க, இங்கே பெரிய ஷாட் ட்ரை பண்ணார். பட் ஒரு பெரிய விக்கெட்டுங்க. ஒரு மாதிரி ரியல் ஐபிஎல்லில் ரியல் கிரிக்கெட்டில் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி புழுந்து விக்கெட் ஆகிருக்காரு. அண்ட் அக்கீல் ஹுசைன், மை நேம் அக்கீல் ஹுசைன் தான், மை நேமும் அக்கீல் தான். பட் அதில் அக்கீல் ஹுசைன் இருக்குது. ஸோ மெச்சாக இருக்குல்ல, ஸோ அதனாலே அக்கீல் ஹுசைனை வச்சு அடிக்கலாம். அண்ட் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. அக்கீல் ஹுசைன் பவுலர் தானே? இல்லையா, பவுலர்.
ஆல்ரவுண்டரா இல்லாட்டி பவுலரா இப்போ தெரில எனக்கு. 5 விக்கெட் போயிருக்கு. நிஜமாக பவுலர்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பாடி பட்டிருக்கு. அண்ட் அக்கீல் ஹுசைன் இங்கே ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணார், சரியாக கனெக்ட் ஆகலை. 8 பாலில் 34ங்க. ஒரு வெறும் இதாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னங்க இது படவே மாட்டேங்குது. லாஸ்ட் பால், இந்த பால் 6 ஒன் வந்தால் தான் நெக்ஸ்ட்டு பால் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்குறேன். ஒரு மூக்கு மேலே ராஜா 6 வருமா? பவுண்ட்ரிங்க, அப்பயும் பவுண்ட்ரி. 6 பாலில் 30 ரன் அடிக்கணும். ஒரு பெரிய இன்னிங்ஸாக இருக்க போது இந்த மேட்ச்சு. என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது இந்த மேட்ச்சு. என்ன நடக்க போகுது? 6 பாலில் 30 என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே? ஒரு தரமான ஷாட்டு. கேட்சா? இல்லைங்க, கேட்ச் இல்லை. இந்த மேட்சை டெஃபினெட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்எஸ்ஜி. இங்கே ஒரு பெரிய விக்கெட்டு. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ப்ரோ ஓடினா அப்படின்னு சொல்லி. ஓடத்தான் வேணும், ஏன்னா பெரிய ரன் அடிக்கணும். ஸோ இந்த 2 ரன் ஓடினா தான் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 ரன் ஓட பார்த்தேன். பட் சரியாக கனெக்ட் ஆகலை. என் தலை தோனியாக விக்கெட் ஆகிருக்காரு அப்படின்றது தெரில. ஆமாம், தலை தோனி. பட் என்ன பண்ணுறது தலைவா, அடிக்கவே வேணும். அதனால தான் சும்மா தூக்குறேன். எனக்கு ஒரு பெரிய கேட்ச்சு. இந்த மேட்ச்சு முடியுதுங்க. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் சரி இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய தோல்வி, சிஎஸ்கே தோப்பாங்க அப்படின்றது நினைக்கவும் இல்லைங்க. நம்ம விளாட்ற எல்லா டூர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் மேட்ச் எப்படியும் தோற்றுருவோம். அதே விஷயம் இந்த டூர்னமெண்ட்லேயும் கண்டினியூ ஆகிருக்குங்க சிஎஸ்கேக்கு. ஸோ அதனாலேயே ரொம்ப இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய ஷாட். என்ன நடந்தாலும் இந்த மேட்ச் தோற்றது உறுதி என்ற மாதிரி தான் அந்த விஜய் சொல்லுவார்ல, திமுக தோற்க போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே தோற்க போகிறது உறுதிங்க. என்ன பண்ணுறதுப்பா, 3 பாலில் 25 அடிக்க முடியுமா? தான் இங்கே இருக்குது. 2 ரன்னோட பார்த்தேன். பட் அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் இப்போ 2 பால் இருக்கா, 2 பாலும் 6 பட்டு நோ பாலும் புல்லணும். அப்போ தான் இந்த மேட்ச்சில் ஒரு இதாக இருக்கும். பட் எங்கேயோ அச்சம், பட் எங்கேயோ பவுண்ட்ரி. பட் ரன் ரேட்டை கொடுக்கக்கூடாதுங்க எல்எஸ்ஜிக்கு. ரன் ரேட் கொடுத்தாங்கன்னா அவங்க டேபிளில் டாப்லேயே இருப்பாங்க. ஸோ ரன் ரேட் ஜெயிக்காமல் அதில் ட்ரை பண்ணியிருந்தேன். பட்டு அப்பையும் விக்கெட் போடல. எப்படியும் ஒரு 20 ரன் வித்தியாசத்தில் தான் தோற்க போகிறது உறுதி நினைக்கிறேன். நினச்சேன் 21 ரன் வித்தியாசத்தில் ஒரு பெரிய தோல்விங்க. சிஎஸ்கே எல்எஸ்ஜி கிட்ட ஒரு பெரிய தோல்வி ஒன்று வாங்கியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸோட போகிறோம். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கம்பேக் கொடுக்க தான் போகிறோம். ஸோ அதில் வேறு இதுவும் கிடையாது, நான் கம்பேக் கொடுக்க தான் போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நண்பா. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நான் சும்மா தூக்க இதில் விளாட்னு நினைக்கிறேன். அதனால தான் தோற்றுருக்கேன். பட் நெக்ஸ்ட் மேட்ச்சிலிருந்து ஃபயராக விளாட்றேன், அக்ரெசிவாக விளாட்றேன். அதை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். அண்ட் ஒரு மாதிரியோட இருப்பேன். எவ்வளோ நல்ல பேர் வீடியோ பண்ணுறோம்ப்பா, அதனால தான் மன்னிச்சிடுங்க. அண்டு நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட தரமாக இருக்க போது. அண்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் கம்பேக் கொடுப்போம் கண்டிப்பாக. அண்ட் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் வீடியோ வாய்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கும், மன்னிச்சிருங்க. நான் இன்னொரு ஆசமான வீடியோ நான் சந்திக்கிறேன். அது ஒரு கண்டம். கீப் வெயிட்டிங். பை கைஸ்.